ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரைடல் ஒர்க் அண்ட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்த டேஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அவுட்டிங் போனது எல்லாமே இந்த ஒரே வீடியோலேயே காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்வீட்டி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே ஒரு 5-5:30 போல் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஊர்லேருந்து வந்து கூத்தூர் வந்து ட்ராவல் பண்ணணும். நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே அங்கே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. பார்த்தா ஆட்டோவில் தான் நம்ம அன்றைக்கி போயிருந்தோம். செம்ம குளிராக இருந்துச்சுங்க. மழை வேறு பெஞ்சிச்சு. ஒரு சைடு அந்த ஸ்க்ரீனெல்லாம் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் அப்பேற்பட்ட குளிராக இருந்துச்சு, நடுக்கி எடுத்துருச்சுனே சொல்லலாம். ஸோ ஏர்லி மார்னிங்லாம் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நம்ம காலையில் ப்ரைடல் ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறதுனாலேயே அவ்சின் வந்து முதல் நாள் நைட்டே வந்து அவளோட யூனிஃபார்மு எல்லாமே அப்பப்போ தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ கூத்தூர் கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ வரைக்குமே இந்த 1 இயர்க்குள்ளேயே நான் ஒரு 5 to 6 பிரைட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் கூத்தூரில். பிகாஸ் ஒரே வீட்லேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம மேக்கப் பார்த்து பிடிச்சி போய் தான் அவங்களோட சர்க்கிள்லேயே தான் நம்மளை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மேக் ஓவர் பண்ணுவோம். ஸோ அதே சேம் பிரைட் தான். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் மேக் ஓவர் பண்ணிவிட்டு வந்தது கையோடையே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மேக்கப்பும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட மேக்கப் அங்கே அவ்வளோ வந்து அழகாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாமல் அவங்களோட ஸ்கின் டோன்லேயே அவங்கள காட்டினது தான் அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து மேக்கப்போட வந்து போன உடனே உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரே வார்த்தையிலேயே, நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மேக்கப் எனக்கு பண்ணிடுங்க சிஸ்டர். ஸோ அன்னைக்கு என்னை எல்லாருமே பாராட்டினாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் எனக்கு பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்க கேட்ட மாதிரி நம்ம மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு அழகான க்ரீன் கலர் லெஹங்கா அதை ட்ராப் பண்ணிவிட்டு, ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க மெஸ்ஸி பிரைட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பிரைடோட வீடை நான் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளை அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே நம்மளை பார்த்துப்பாங்க. ஒரு சைடு ஒரு வீட்டுக்கு நம்ம மேக்கப் பண்ணிட்டா போதும், அங்கே உள்ளவங்கெல்லாம் அப்படியே சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து நம்மளை தான் புக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தஞ்சாவூர் சைடு கூட அதிகமாக வந்து பிரைடல் புக்கிங் வந்தது கிடையாது. கும்பகோணம், காரைக்கால், கூத்தூர், திருவாரூர் இந்த பிளேஸ்லாம் அடிக்கடி எனக்கு வந்து பிரைடல் ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு காய்கறி கடையில் போய் வீட்டுக்கு அம்மா வந்து காய்கறி வாங்கினாங்க. அதை வாங்கிட்டு போகிற வழியிலலாம் நிறைய வந்து கரும்புலாம் வந்து நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் மார்னிங் என் ஃப்ரெண்டு வந்து ஊரில் மாயாவரம்லேருந்து வந்திருந்தா. ஸோ வீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்திருந்தா. அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து வந்து ஈரோட்லேருந்து தம்பிங்க, சின்னம்மா எல்லாருமே வந்து வரத்துக்காக நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டுமே வந்திருந்தா. ஸோ அவள் அப்சினோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிட்டா. ஸோ நாங்கள் வந்து தம்பிங்க ஆளெல்லாம் வரதுனால ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் மார்னிங்கே வந்து ஏறிட்டாங்க. ஸோ 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு அதுக்கான மதியானத்துக்குள்ள வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அன்றைக்கி வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி என் தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிங்க, சின்னம்மா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக தம்பிங்க என்ட்ரி கொடுத்துட்டானுங்க. ஸோ வந்த உடனே பசியோடு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, ஸோ தொழுதுட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமே பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இது எந்த லீவில் வந்திருந்தாங்க அப்படின்னா பொங்கல் லீவில் தான் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி 2 days வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2 days வேஸ்ட் பண்ணாமல் ஸோ கரெக்டாக வந்து டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வந்து நிறைய நாள்லாம் இருக்கிற மாதிரி வரல. ஒரு 2 நாள் மட்டும்தான். மொதல் நாள் வந்திருந்தாங்க, மறுநாள் ஃபுல்லாக வெளியே போயிருந்தோம். ஆஃப்டர் மார்னிங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இது வந்திருந்த அன்றைக்கி மதியானம் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். வந்த உடனே அவனுங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டானுங்க, விளாண்டுட்டு ஜாலியாக அன்றைக்கான டேஸ் வந்து போச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு என்னை வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு என்னை வந்து சிரிப்பு காட்டிட்டு அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ என்னை வேலை பார்க்கவே விடலை. அந்த அளவுக்கு வந்து ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம். எதையாவது தட்டி விட்டுட்டு ஒரு இடத்துல துருன்னு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான், துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் அம்மாவும் சின்னம்மாவும் வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி இவனுங்களை வச்சு ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன டைம் மண்டையில் பூ வச்சு எடுத்தேனா, ஸோ இந்த டைம் கிளிப்பு வச்சு எடுக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்லாங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜாலியாக சிரிக்க வைக்காமல் இருக்கவே மாட்டானுங்க. ஸோ சடனாக வந்து பிளான் பண்ணி கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பிட்டேன். ஸோ ஒரு 7 மணி போல் கும்பகோணம் கிளம்புறோம். 7 மணிக்கு போய் எல்லா கடையும் 8 மணிக்கு 9 மணிக்கு மூடிடுவாங்க.
நாங்கள் ஆனால் கிளம்புறதே 7 மணி தான். அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸு அவ்வளோ லேட்டாக வருது. ஸோ நாங்கள் இங்கே அழைச்சிட்டு போகிறது, இங்கே வந்தாங்க அப்படின்னா கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த 2 ஊர் தவிர பாக்கி எந்த ஊருமே தெரியாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் வேறு எந்த ஊரும் அவ்வளோ ஃபேமஸும் கிடையாது நம்ம ஊரில். ஸோ அதே அவனுங்க ஊருக்கு போயிருந்தேன்னா எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போய் நம்மளை வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். பட் நம்ம ஊரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு கும்பகோணம் அழைச்சிட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு, அப்படியும் கும்பகோணமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், வா நம்ம நிஷா புர்கா கடை இருக்குது, நம்ம சாரா கடை இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். என்னக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எதுவுமே இல்லையாக்கா அப்படின்னு திட்டிகிட்டே வருவானுவோம் என்ன. ஸோ அன்றைக்கி பஸ்ஸில் வந்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பஸ்லலாம் போகிறது வந்து ரேர் தான், ஆட்டோவில் தான் போவோம். பட் இந்த வாட்டி வந்து பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் வந்தோம். 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு வந்தோம். 8 மணிலேருந்து ஃபுல்லாக பர்ச்சேஸுக்கே வந்து ஒரு 9:30 10 மணி ஆயிடுச்சு. நிஷா புர்கா கடையில் போய் சின்னமாக்கு போய் புர்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அங்கே அமையலை அவங்களுக்கு. இன்றைக்கி கும்பகோணம், நாளைக்கு தஞ்சாவூர் போய்க்கலாம். ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி வந்திருந்தா கூட ஒரு பொறுமையாக எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். பட் இவனுங்க வந்ததே 1 டே தான், எங்கே அழைச்சிட்டு போகிறதுனே தெரியல. சரி வெளியில் போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கும்பகோணமே அழைச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ நிஷா புர்கா ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். எங்களுக்கு ஓகே, புர்காலாம் ஷால்லாம் பார்த்துட்டு நாங்கள் டைம் பாஸ் பண்ணிடுவோம். பட் பசங்க என்ன பண்ணுவானோ, உட்காந்து எங்களை வேடிக்கை பார்க்குறது தான். ஸோ அப்பையும் திட்டிகிட்டே இருந்தானோ, புர்கா கடைக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புர்கா வந்து பார்த்தோம், அங்கே வந்து செட் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம உடனே வந்து சாரா கடைக்கு போயிருந்தோம். ஸோ சாரா கடையில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ நல்லவேளை ஓரளவுக்கு அங்கே வந்து க்ரௌடு இல்லை. எப்படியாவது டைம் போகணும், ஆனால் எங்கேயாவது போகணும், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. அன்றைக்கி ஃபுல்லாகவே அலைஞ்சிட்டே இருந்தோம். ஸோ அங்கேயுமே ஓரளவு வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம போய் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கேயாவது அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டின்னர் வா நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தோம். முன்னாடிலாம் அலீஃப் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபுல்லாகவே வந்து சாப்பிடுவோம். அப்போது ஒரு ஃபேமஸான ஒரு கடைனா அலீஃப் ரெஸ்டாரண்ட் தான். இப்போயுமே சொல்கிற ஃபேமஸ் தான். பட் நடுவில்லாம் வந்து அங்கே எங்கேன்னு ட்ரை பண்ண வந்து அலீஃப் ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டோம். பட் இப்போ கம்பேக் அலீஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் கிரில்லு, அப்புறமேல் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபுட்டில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் எல்லாம் விட நூடுல்ஸ் நான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா போதும், நான் சாப்பிட்ருவேன். ஸோ அன்றைக்கி வந்து சும்மா உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவனை வச்சு நான் எடுத்தாலே போதும், அந்த அளவுக்கு நானும் அவனும் வந்து அவ்வளோ ஹிட் ஆகும். லாஸ்ட்டாக வந்து டெசர்ட்காக வந்து ஐஸ்கிரீம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ஆல் டைம் ஃபேவரட் நம்ம பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஊரே அடங்கிருச்சுங்க, கும்பகோணமே அடங்கிருச்சு. ஸோ ஒரு கடை கூட ஓப்பனில் இல்லை. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துச்சு, கரெக்டாக ஃப்ரீயாக வந்துச்சு. ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டே பஸ்ஸில் வந்து போனோம். யாருக்கெல்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காது தான், பட் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பஸ்ஸில் தான் அன்றைக்கி போகணும். ஸோ ஊருக்குமே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டு, தூங்கியாச்சு. ஸோ மார்னிங் வந்து குட்டி தம்பியோட ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டேன். ஸோ அவனோட ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா கோச்சுப்பான். அதனால் வந்து கிளம்பிட்டு அகெயின் ஷூட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டு ஸோ தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள்லேயே தஞ்சாவூர் படத்துக்கு போகணும், மாலுக்கு போகணும், வெளியில் எங்கேயாவது போகணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், இது எல்லாமே கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மந்தி வந்து புக் பண்ணிட்டேன். மந்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ நல்ல வேளை இன்றைக்கி தான் எங்களோட பிளான் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைவேறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி படத்துக்குமே வந்து மால்லேயே வந்து போயாச்சு. தஞ்சாவூருக்கு பஸ்ஸில் தான் போனோம். ஸோ பஸ்ஸில் நல்ல பாட்டு ஓடிச்சு. அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே விளாண்டுக்கிட்டே போனோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக தஞ்சாவூர் வந்து ஒரு 1 hour சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் எல்லாருமே வந்து இடித்து முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான்லாம் நின்றுட்டே தான் வந்தேன். கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனேன். ஸோ பஸ்ஸில் போகிறதும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களை மட்டும்தான் அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லாருமே பேசி விளாண்டுக்கிட்டு யார் கை வெள்ளையாக இருக்குது, யார் பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களும் கையை வச்சு பார்த்து விளாண்டுக்கிட்டே வந்தோம். ஆனால் அந்த பஸ்ஸே எங்களை தாங்க திரும்பி பார்த்துச்சு. நாங்கள் பேசுகிற பேச்சில் விளாண்டுட்டு வரும்போது இதில் நடுவில் வேற நாங்கள் 3 பேரும் வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்சின் வேற என் கையை பாரு நானும் தான் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து சைடு கேப்பில் வச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, எப்படியாவது பஸ்ஸில் போகிற டைம் வந்து ஓடணும், சீக்கிரமாக வந்து தஞ்சாவூர்
தஞ்சாவூர் போகணும் அப்படிங்கிற அந்த டைம் ஓட்டுறதுக்காக தான் வந்து விளாண்டுக்கிட்டே வந்தோம். ஃபைனலி வந்து தஞ்சாவூரும் வந்தாச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக புக் பண்ணியிருந்ததுனால அன்றைக்கி வந்து சாப்பாடு இருந்துச்சு. பட் இல்லாமல் போயிருந்தோம் அப்படின்னா, புக் பண்ணாமல் போயிருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி நாங்கள் நின்றுக்க வேண்டியதான் 4 மணி வரைக்குமே. அப்போயுமே ஒரு 3 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கும்பகோணமில் கூட நிறைய மந்தி ஸ்பாட் இருக்குது. பட் தஞ்சாவூரில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் சஹான் ரெஸ்டாரண்ட் முன்னாடியே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது எங்கேயுமே அவ்வளோக்கா வந்து தெரியல மந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இங்கேயுமே வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து செம்ம க்ரௌடுங்க, பொங்கல் டைம் வேறையா. ஸோ அதனால் நின்றுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் புக் பண்ணிட்டு போனோம் தான். பட் இருந்தாலுமே அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் ஃபுல்லாகவே வந்து நின்றுட்டே இருந்தோம். ஸோ ஊர்லேருந்து வந்து மாமா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து அங்கே வர சொல்லியிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மந்தி எப்போவுமே கீழே தான் வந்து சாப்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி மேலே ஹிடன் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ மேலேயுமே வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் கீழே என்ன ஏசியாக இருக்கும், மேலே ஏசி கிடையாது. அது ஒன்று தான் வந்து மைனஸ். பட் கீழே உட்காந்துருந்தோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. க்ரௌட் ஏரியாஸ் நிறையா, சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்திருந்திருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து நம்மளுக்கு கொடுத்த வரைக்குமே நாங்கள் உட்காந்து செப்பரேட்டாக தனியாக இடமா இருந்ததுனால நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி உட்காந்தாச்சு. ஸோ சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மந்தியுமே வந்தாச்சு. அன்றைக்கி வந்து 2 ஃபுல் மந்தி வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் சாப்பிட தான் முடியல, அவ்வளோ சாப்பாடையுமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஒரு மந்தி நாங்கள் சொல்லிவிட்டு அடிஷ்னல் சாப்பாடுக்கு ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு சாப்பிட்ருந்தோம். எல்லாருமே இன்னும் சாப்பிட்ருந்துருக்கலாம். பட் 2 ஃபுல்லு வந்து சொன்னதுனால கொஞ்சம் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரியாக வச்சுட்டோம். பிகாஸ் மறு ரைஸ் கூட நாங்கள் வந்து வச்சுக்கவே இல்லை. அந்த இதில் இருக்கிற சாப்பாடே எங்களால் திங்க முடியல. எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே ஃப்ளாட்டு தான் அந்த இடத்துலையே. நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி வந்து படுக்கலாம் இடம் கிடைக்காது. பட் இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே படுத்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகி எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எல்லாருமே படுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். மெயினாக மந்திக்கு நான் ஏன் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே அடிக்கடி வந்து சாப்பிட்றதே மந்தி தான். பட் தம்பி சின்னம்மாலாம் வந்து மந்திலாம் சாப்பிட்டதே கிடையாது. அவங்க ஊரில் ஃபேமஸ் கிடையாது, அவ்வளோ ரீச்சுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் நம்ம சாப்பாடு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் மந்தி வாங்கி தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிரியாணி தான் எப்போவும் வந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி ஃபார் சேஞ்சுக்கு மந்தி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. எப்படி வீடு மாதிரி படுத்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேயே வாசல்லே ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து வந்து மாலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ மாலில் வந்து படத்துக்கு டிக்கெட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆன்லைன்லேயே. ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் வந்து படம் டிக்கெட் இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து எஸ்கே மூவி பராசக்தி, அப்புறம் ஜீவியா மூவி வந்து ட்ரிபிள்-டி படம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, எஸ்கே மூவி வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த காலத்து படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ட்ரிபிள்-டி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. போன உடனேயே அன்னைக்கின் மால் பார்த்தா, எப்பா உங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, எங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, பொங்கல் டைம் வேறையா, அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நிற்கவே இடம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். மாலா இவ்வளோ கூட்டமா அப்படின்னு நானுமே அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். வீக்கெண்ட் வேறையா, ஸோ அதனால் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. போன உடனேயே எப்படியுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் நல்ல வேளை ட்ரிபிள்-டிக்கு வந்து புக் பண்ணுறதுக்காக சீட்ஸ் இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் புக் பண்ணியாச்சு. அப்படியும் பார்த்தா வந்து ஃப்ரண்ட் ரோவில் தான் உட்காந்துருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே தான். படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். ஆல்ரெடி இவங்க ஒரு டைம் வந்து மாலுக்கு வந்திருந்தாங்க. நான் ஊருக்கு வந்திருந்தப்போ அழைச்சிட்டு வந்திருந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் வந்து இங்கே நிற்க முடியல. ஸோ இந்த டைமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமே வந்தாச்சு மாலுக்கு. ஃபுட் கோர்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார இடமே இல்லைங்க. பின்னாடி விருந்து வீட்டிலலாம் வந்து சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்காக அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. போன உடனே ஃபஸ்ட்டு வேலை டிக்கெட் எடுக்கிற வேலை தான். அதனால் அங்கே வந்தாச்சு. ஸோ இதே 1-2 பேர் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே இடம் கிடச்சிருந்துருக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருந்துச்சு. பட் நாங்கள் ஒரு 6-7 பேர் சேர்ந்து போனதுனால சேர்ந்து தானே உட்கார்ற மாதிரி இருக்கும். அங்கங்கே பிரிஞ்சு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரோவாக இருந்தாலும் கீழேயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்தாச்சு. ஸோ டிக்கெட் எடுத்து ஒரு 7 மணி ஷோக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் மாலை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபன் ஜோனுக்கு வந்தால் ஃபன் ஜோன்லேயும் அவ்வளோ கூட்டவங்க, நிற்க முடியல. அங்கே பிடிக்கவே இல்லைங்க நிற்கிறதுக்கே. நாங்கள் எல்லாருமே வெளியே வந்தாச்சு. இருந்தாலும் இந்த பிள்ளைங்க ஆசைப்படுது எங்கேயாவது விளாடணும், ஏதாவது விளாடியே ஆகணும், ஏதாவது டிக்கெட் வின் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபன் ஜோன் கார்டு வேறு இருந்துச்சா. ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, கார்டு இருக்குது, ரீசார்ஜ் பண்ணி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே கீழே அப்படின்ட்டு நாங்கள் எல்லா இடத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிள்ளைங்க எல்லாருமே ஒவ்வொரு கேம் விளாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருப்போம். இந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேஸ்ட்டு, வெளியே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து 3D ஷோ வந்து அப்சின் பார்த்தே ஆகணும்னு அழுதுட்டு இருந்தா. மேலே தான் வந்து அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்
பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்தாச்சு. ஸோ பிள்ளைங்க ஒவ்வொரு கேம்லேயுமே ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்மலாம் எதுலேயுமே ஏறி விளாட்லங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையும் இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பழகிருச்சு. பட் தம்பிங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கானுங்க. ஸோ அதனால் அவனுங்களுக்கு எல்லாமே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். எது எங்கே இருக்குது, எப்படி விளாட்ணும் அப்படிங்கிறது தெரில. அவனுங்க ஆனாலும் பூந்து விளாண்டுருவானுவோம். பட் அந்த க்ரௌடில் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்த்துனீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடு. இன்னொரு விஷயம், 7 மணிக்குள்ளே எல்லாத்தையுமே மாலையே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாகணும். ஏன்னா 7 மணிக்கு போனோம் அப்படின்னா 10 மணிக்கு தான் படம் முடிஞ்சு வெளில வருவோம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக அப்படி இப்படின்ட்டு ஒரு 7 மணிக்கிட்ட வரைக்கும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ படமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே டிக்கெட்லாம் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து வந்து ஸ்டார்லைன் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஆல்ரெடி இங்கே வந்து படம் பார்த்துருக்கேன். இட்லி கடை வந்து படம் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் டைமு. இந்த டைம் வந்து பராசக்தி தான் வந்து பார்க்கலான் இருந்தோம். ஃபார் சேஞ்சுக்கு இந்த டைம் வந்து ட்ரிபிள் டி கொஞ்சம் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி மூவிக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ட்ரிபிள் டி வந்து முடிவு பண்ணியாச்சு. ஸோ உள்ளவே வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து 3rd ஸ்க்ரீனில் பார்த்தோம். இது வந்து 2nd ஸ்க்ரீனில் வந்து இந்த படம் பார்க்குறோம். எனக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஃபஸ்ட் ரோவில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க, என்ன ஃபஸ்ட் ரோவா? ஏன்னா இதே மாதிரி நான் மாமன் படம் அப்படி வந்து பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து கழுத்து வலியே வந்துருச்சுங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் ஃபஸ்ட் ரோக்கெலாம் தயவு செய்து புக் பண்ணிட்டு போயிடாதீங்க. பட் இங்கே ஸ்டார்லைன் சினிமாவில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தாலும் ஓகே, ஓரளவுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து தலைவலிலாம் வலிக்கலை. ஸோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக முன்னாடி உட்கார்ற ரோக்கெலாம் வந்து புக் பண்ணிட்டோம். ஒரு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அது மட்டும் இல்லாமல் தேட்டர் ஆசையே போயிடும். ஸோ இன்ட்ரோலாம் முடிஞ்சிட்டு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரிவ்யூ சொன்ன மாதிரி தான் அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்கும் சண்டை அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ ஒரு வீட்டில் வந்து கல்யாணம், ஒரு வீட்டில் வந்து டெத்து. இதில் எப்படி எது நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையே. அதனால் ரொம்ப ஜாலியாக வந்து டைம் போகிறதே தெரியல. அந்தளவுக்கு படம் வந்து நல்லா சுவாரஸ்யமாக சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஜீவாக்கு பேர் வந்து சபானாவை வந்து போட்டிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்களோட காம்போ. ஸோ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக சபானா வந்து என்ட்ரி கொடுக்கும் போது படம் இன்ட்ரோவில் அப்போ எதுவுமே நாங்கள் வாங்கி சாப்பிடல. ஏன்னா வந்து பட்ஜெட்டுமே வந்து அவ்வளோ நிறையா இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து டின்னருமே சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக டின்னருக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு டின்னருக்கு வந்து எல்லாருமே ஆர்டர் பண்ணி லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அம்மா எங்களுக்குலாம் வந்து தோசை சொல்லியிருந்தாங்க. அஃப்சீன் வந்து சிக்கன் சீஸ் பாஸ்தா வந்து கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கு மட்டும் சிக்கன் சீஸ் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாருமே வந்து தோசை, லாஸ்ட்டாக வந்து டெசர்ட்காக வந்து இந்த கேக்கு, அதுவும் 7up மெரண்டா இதெல்லாம் வாங்கி குடிச்சாச்சு. இருந்தாலுமே ஏதாவது டெசர்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தம்பிங்களாம். சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ மாலே வந்து மூட போகிறாங்க. அந்த எப்போவுமே நாங்கள் மால் விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா மூடுற டைம் அப்போ தான் நாங்கள் போவோம். அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஊரே தூங்கினாலும் வீட்டில் தூங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அது வீட்டில் இல்லை, இது எங்கள் மாலில். ஸோ அஃப்சீனுமே வந்து போகிற டைம் வரைக்குமே இந்த தொட்டியில் உட்காந்து விளாண்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே உட்காந்து, யார் இல்லாதப்போ தானே போஸ் கொடுக்க முடியும். ஆனால் லைட்டிங்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வரப்பையும் ரிட்டனில் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு பஸ் அன்றைக்கி. எல்லாருமே ஒவ்வொரு சீட்டில் உட்காந்துட்டு நடந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடு வந்து பக்கத்தில் தான். வீட்டை திறக்கலான்னு வந்து பார்க்கும்போது ஒரு குட்டி பூனை அழகாக கீழே உட்காந்து இருந்துச்சு. மியாவ் மியாவுன்னு கத்திக்கிட்டு அழகாக இருந்துச்சு. ஸோ வீட்டையுமே சலாம் சொல்லி திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே செம்ம டயர்டில் படுத்து தூங்கியாச்சுங்க. மார்னிங் இவங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ மார்னிங் எந்திரிச்சு நான் தூங்கிட்டு இருக்கும் போதே ஊருக்கு போயிட்டாங்க போல். நாங்களுமே சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி நம்ம நிஷாபூர்கா ஓனர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட வீடு வந்து குடி போடுறாங்க. அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சோழபுரம் அவங்க ஊர். அங்கே வந்து போகிறதுக்காக ரெடி ஆகியாச்சு. காலையிலே எந்திரிச்சு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டே இல்லைங்க. சுத்தமாக வந்து அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு நாங்கள் எல்லாருமே கிளம்பி எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் எல்லாருமே கிஃப்ட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் கிட்டே வந்துச்சு. கும்பகோணம்லேருந்து ஒரு 10 minutes to 15 minutes தானே சரின்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே வந்து போயாச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஃபேஸ் எல்லாம். ஏன்னா 2 நாளாக ஃபுல்லாக அலைச்சல் தம்பிங்க வந்திருந்ததுனால ஃபைனலி சோழபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கட் அவுட் வச்சுருந்தாங்கங்க. நம்ம அன்பழகன் எம்எல்ஏ சார், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிபிஐ கட்சி, நெல்லை முபாரக் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வர்றதுக்காக கட் அவுட் வந்து தெரு ஃபுல்லாக வந்து ஒரு ஊர் ஃபுல்லாகவே வந்து கட் அவுட் வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுமே ஆட்டோ ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஆட்டோ போகாது அப்படிங்கிறதுனால நடந்தே வந்து போயாச்சு. மாஷா அல்லா, உண்மையே சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு பெரிய மாளிகை மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போன உடனே கிஃப்ட்டில் நம்ம நேம் எழுதி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அங்கே அவ்வளோ
கூட்டத்துலேயும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நல்லபடியாக வந்து பேசினாங்க. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் பேசுனீங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதில். ஸோ அவங்கள அந்த கூட்டத்தில் கண்டுபிடிச்சி கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஓவராலாக வந்து எல்லா வேலையும் முடியலை. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங்கான மாடல்லாம் வந்து எல்லா டைல் செலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு லக்ஸுரியஸான ஒரு ஹோம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயுமே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவு. சாப்பிட்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பக்கத்துலேயே வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து பந்தல் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, ஜனவரி 1 ஆரம்பித்த பிரியாணி சாப்பாடு இப்போ ஜனவரி எண்டு வரைக்குமே சரிங்க. இப்போ கண்டினியூஸாகவும் சரி, ஃபுல்லாகவே வந்து விருந்து வீட்டு சாப்பாடு தான். ஃபுல்லாகவும் அலைச்சல் தான். அந்த அளவுக்கு வந்து விருந்தான விருந்து. ஏன்னா நோன்பு வேறு வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் விருந்தெல்லாம் இப்போவே முடிஞ்சிடும். அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நிஷா புர்கா ஓனருமே சாப்பிட்றதுக்காக அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டன் வரப்போ தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கட் அவுட்டில் நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக அடிச்சிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.